ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் ஒலிம்பிக் திருவிழா 2024. உலகமே கொண்டாடும் ஒலிம்பிக் திருவிழா 2024 இந்தியாவை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் நாள் 7 ஆகஸ்ட் 2ஆம் தேதி மிகுந்த ஏமாற்றத்துடனே துவங்கியது என்று கூற வேண்டும். எங்கெல்லாம் இந்தியாவுக்கு போடியம் ஃபினிஷ் கிடைக்கும், அதாவது பதக்க வாய்ப்பு இருக்கிறது என எதிர்பார்க்கப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் இந்திய வீரர் வீராங்கனைகள் மக்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கின்றனர். நாக் அவுட் சுற்று என்பதால் தோல்வி அடைந்து ஆட்டத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் அதற்கு அப்படியே எதிர் திசையில் சர்ப்ரைசிங்காக, அதாவது இதுவரையில் இந்தியா மெடலை வெல்லாத ஒரு போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் அதிக அளவில் ஈடுபாடுடன் விளையாடி பதக்க வாய்ப்பை உறுதி செய்கின்றனர். அந்த அளவில் தான் ஸ்வப்னில் குசாலே பெற்ற பதக்கம் உள்ளிட்டவையும், அதே போல் ஆர்ச்சரியில், அது மட்டுமல்லாமல் ரோயிங்கில் இந்திய வீரர்கள் காட்டிய திறமையை பார்க்க முடிகிறது. நேற்றைய தினத்துக்கான போட்டிகளை பார்க்கலாம். துவக்கத்திலேயே ஆண்களுக்கான ஒற்றையர் பேட்மிண்டன் காலிறுதி போட்டியில் வெற்றி பெற்று அரையிறுதி போட்டிக்கு முன்னேறினார் இந்தியாவின் லக்ஷய் சென். ஏற்கனவே HS பிரணாயுடன் மோதி அதில் வெற்றி பெற்று காலிறுதி போட்டிக்கு சீன தைப்பே வீரர் எதிராக போட்டியிட்டார். 19க்கு 21, 21க்கு 15, 21க்கு 12 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்கிறார். பரபரப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தின் முதல் செட்டை லக்ஷய் சென் இழந்தாலும் அடுத்த 2 செட்டை அதிரடியாக ஆடி வெற்றி பெற்றிருக்கிறார். இதன் மூலமாக ஒலிம்பிக் தொடரில் பேட்மிண்டன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இதுவரையில் ஒலிம்பிக் போட்டியில் அரையிறுதிக்கு தகுதி பெற்ற முதல் ஆடவர் என்ற பெருமையை லக்ஷய் சென் பெற்றிருக்கிறார். அரையிறுதி போட்டி அந்த போட்டிக்கான போட்டி என்பது ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மற்றொரு முனையில் மகளிருக்கான 5000 மீட்டர் தடகள போட்டியில் இந்தியா சார்பில் களம் கண்ட பாருல் சௌத்ரி மற்றும் அங்கிதா தயானி ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேற முடியாமல் தகுதி சுற்றுடன் வெளியேறினர். முதல் 8 இடங்களை பெறுபவர்கள் மட்டுமே இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெறுவார்கள் என்ற நிலையில் போட்டியின் முடிவில் பருல் சௌத்ரி 14வது இடத்திலும் அங்கிதா 20வது இடத்திலும் போட்டியை நிறைவு செய்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் வில்வித்தையில் இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை ஒலிம்பிக்கில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட அங்கிதா மற்றும் திரஜ் பொம்மதேவரா இணை காலிறுதிக்கு முந்தைய ஆட்டத்தின் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி படிப்படியாக முன்னேறி, அதாவது ரவுண்ட் ஆஃப் 8லிருந்து படிப்படியாக முன்னேறி சிறிய தடுமாற்றத்திற்கு பிறகு பிரான்ஸ் மெடலுக்கான மேட்சில் களம் கண்டனர். வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் USA அணியிடம் 2-6 என்ற புள்ளி கணக்கில் இந்த இணை தோல்வியை தழுவியது. இந்த போட்டியில் அங்கிதாவின் ஆட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இதுதான் இந்த தோல்விக்கு காரணம் என ஸ்போர்ட்ஸ் எந்தூசியாஸ்ட் பலரின் விமர்சனமாக இருந்தது. அங்கிதா இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருந்தால் மேலும் ஒரு பதக்கம், அதாவது இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம், ஆர்ச்சரியில் முதல் பதக்கம் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பேசப்பட்டு வருகிறது. பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய ஹாக்கி அணி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் காலிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் 3-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய இந்திய ஹாக்கி அணி 1972ஆம் ஆண்டுக்கு பின் ஒலிம்பிக் தொடரில் இந்தியா ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இருக்கிறது என்ற சாதனையை படைத்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட 52 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய அதே பலத்துடன் காலிறுதி போட்டியை களம் காண புது நம்பிக்கை இந்திய வீரர்களிடையே உருவாகி இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகாக காலிறுதி போட்டியில் வெற்றி பெற்றால் ஹாக்கியில் மேலும் ஒரு பதக்கம் உறுதி செய்யப்படும் என்பது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்கிறது. மகளிருக்கான மற்றும் ஒரு போட்டியில் 78 கிலோ ஜூடோ போட்டியில் இந்திய வீராங்கனை துலிகா மான் இட்டாலிஸ் ஆர்டிஸிடம் தோல்வியடைந்து ரவுண்ட் ஆஃப் 32 சுற்றுடன் வெளியேறியிருக்கிறார். இந்த போட்டியின் போது ஆர்டிஸுக்கு இப்பான் எனப்படக்கூடிய மதிப்பெண் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜூடோவில் இப்பான் என்பது வலிமை வேகம் கொண்டு எதிராளியை கீழே வீழ்த்தி 20 நொடிகள் வரை அவர் அந்த நிலையிலேயே வைத்திருந்தால் இப்பான் மதிப்பெண் கொடுக்கப்படும். இந்த மதிப்பெண் கொடுக்கப்படும் போது அத்துடன் அந்த ஆட்டம் உடனடியாக முடித்து வைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றும் ஒரு போட்டியில் 25 மீட்டர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய அணியின் சார்பில் களம் காணக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரமாக மற்றும் ஒரு போட்டியில் பதக்கத்தை உறுதி செய்யக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய மனு பாக்கர் களத்தில் இருக்கிறார். ஏற்கனவே 2 வெண்கல பதக்கங்களை வென்று தந்திருக்கக்கூடிய மனு பாக்கர்
மூன்றாவது பதக்கத்தை வென்று சாதனை படைப்பாரா என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் வகையில் அவர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறார். துப்பாக்கி சுடுதலை பொறுத்தவரையில் நம் முன்பிருந்து சொல்லும் போதே 5 பதக்கங்களையாவது குறைந்தபட்சம் இந்திய அணி பெறும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் மனு பாக்கருக்கு மட்டும் 3வது பதக்கத்தை இந்த போட்டி உறுதி செய்யுமா என மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் இந்தியா பதக்கப்பட்டியலில் எத்தனாவது இடத்துல இருக்கின்றனர், உலக நாடுகள் டாப் 5 பிரிவில் என்னென்ன இருக்கிறது என்பதை இப்போது பார்க்கலாம். பாரிஸில் கோலாகலமாக நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் 13 தங்கம், 9 வெள்ளி, 9 வெண்கலம் என மொத்தம் 31 பதக்கங்களுடன் சீனா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. 11 தங்கம், 12 வெள்ளி, 13 வெண்கலம் என மொத்தம் 36 பதக்கங்கள் பெற்று பிரான்ஸ் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 11 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலம் என மொத்தம் 22 பதக்கங்கள் பெற்று ஆஸ்திரேலியா 3ஆம் இடத்திலும், 9 தங்கம், 18 வெள்ளி, 16 வெண்கலம் என மொத்தம் 43 பதக்கங்களுடன் அமெரிக்கா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு உள்ளது. 9 தங்கம், 10 வெள்ளி, 8 வெண்கலம் என மொத்தம் 27 பதக்கங்களுடன் பிரிட்டன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்த பதக்கப்புள்ளி பட்டியலில் இந்தியா 3 வெண்கல பதக்கங்களுடன் 47வது இடத்தில் பின்தங்கியுள்ளது. ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் ஒலிம்பிக் திருவிழா 2024. இன்றைய தினம் இந்தியாவுக்கு மிக முக்கிய நாள். ஆகஸ்ட் 3 ஒலிம்பிக்ல நாள் 8 ட்ராக் ஈவெண்ட்டுகள் தொடங்கி 3வது நாள் என்பதால இந்திய வீரர்கள் அதிகமாக அவர்களது கான்ட்ரிபியூஷனை கொடுத்து கொண்டிருக்கின்றனர். மதியம் 12:30 மணிக்கு நடைபெறக்கூடிய ஆட்டத்தில் துப்பாக்கி சுடுதல் ஆண்கள் பிரிவு ஸ்கீட் தகுதி சுற்றுல 2ஆம் நாள் என்று அனந்த்ஜீத் சிங் களத்தில் இருக்கிறார். ஏற்கனவே முதல் நாள் தகுதி சுற்றுல சிறப்பாக அவர் பங்காற்றி இருக்கிறார். அதே போல துப்பாக்கி சுடுதல் மகளிர் பிரிவுல ஸ்கீட் தகுதி சுற்று முதல் நாள்ல மகேஸ்வரி சௌஹான் மற்றும் ரைசா தில்லான் களத்தில் இருக்கின்றனர். பெரிய அளவில் ஸ்கீட் ஷூட்டிங்ல இதுவரை இந்திய வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்ளாத ஒரு போட்டியாக இருக்கக்கூடிய ஸ்கீட் ஷூட்டிங்ல இந்த ஆண்டு முதல் முறையாக தகுதி சுற்றுக்கு தகுதி பெற்று ஒலிம்பிக்ல சிறப்பான முறையில் வீரர் வீராங்கனைகள் பங்காற்றி வருகின்றனர். அடுத்தபடியாக 12:30 மணிக்கு நடைபெறக்கூடிய கோல்ஃப் போட்டி ஆண்கள் பிரிவில் சுபாஷ் சங்கர் சர்மா மற்றும் ககன்ஜித் ஆகியோர் விளையாட இருக்கின்றனர். 1 மணிக்கு நடைபெறக்கூடிய போட்டியில் துப்பாக்கி சுடுதல் மகளிர் பிரிவு 25 மீட்டர் பிஸ்டல் இறுதிப் போட்டி பதக்கம் வெல்லக்கூடிய போட்டியாக பார்க்கப்படுகிறது. இன்றைய தினத்தில் மிக முக்கிய போட்டியாக இந்த மனு பாக்கர் ஆடக்கூடிய பதக்கம் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய போட்டி பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மனு பாக்கர் இந்த ஒலிம்பிக்ல பெற்றிருக்கக்கூடிய சாதனை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இண்டிபெண்டன்ட் இந்தியா உருவாகி, அதாவது 1947க்கு பிறகு ஒரே ஒலிம்பிக்ல மல்டிபிள் மெடல் வென்ற ஒரே அத்லெட் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். இதே 1900 ஆண்டு பாரிஸ்ல நடைபெற்ற ஒலிம்பிக்ல நார்மன் பிச்சர்ட் எனப்படக்கூடிய பிரிட்டிஷ் இந்தியர் அத்லெட் பிரிவில் 2 வெள்ளி பதக்கங்களை வென்றதுதான் ஒரே ஒரு நபர் இந்தியாவுக்காக பெற்ற மல்டிபிள் மெடல் அத்லெட்டாக இருக்கிறது. அந்த சாதனையை வீழ்த்தி முதல் பெண்மணி என்ற சாதனையை படைத்திருக்கிறார். மேலும் ஒரு பதக்கத்தை அவர் வெல்லும் போது இதுவரையில இந்தியாவில் யாருமே படைக்காத ஒரு சாதனையை ஒலிம்பிக்ல அவர் படைப்பார் என நம்பப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 1:52 மணி அளவில் வில்வித்தை மகளிர் ஒற்றையர் பிரிவில் ரவுண்ட் ஆஃப் 8 பிரிவில் தீபிகா குமாரி களம் காண இருக்கிறார். இந்த ஆட்டமும் பதக்கத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த சுற்றுலா அவர் தகுதி பெறும் போது காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அவர் தகுதி பெறுவார். காலிறுதியை கடக்கும் போது வில்வித்தையில அதே போல ஷூட்டிங் பிரிவில் மற்றும் ஒரு பதக்கத்திற்கான வாய்ப்பு இருப்பதை உறுதி செய்ய முடியும். 2:05 மணிக்கு வில்வித்தை மகளிர் ஒற்றையர் பிரிவு ரவுண்ட் ஆஃப் 8ல பஜன் கவுர் மேலும் ஒரு போட்டியில களம் காண இருக்கிறார். பஜன் கவுர் மீதும் ஒரு பெரிய நம்பிக்கை வில்வித்தையில அவர் சாதிப்பார் என்ற அளவுல இருக்கிறது. அந்த போட்டியும் உற்று நோக்கக்கூடிய ஒரு போட்டியாக பார்க்கப்படுகிறது. ஆண்கள் பிரிவு படகோட்டுதல் போட்டி மாலை 3:50 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த விஷ்ணு சரவணன் களத்தில் இருக்கிறார். படகோட்டுதல் போட்டி, பாய்மர படகோட்டுதல் போட்டியை பொறுத்தவரையில் தமிழகத்தைச் சேர்ந்த விஷ்ணு சரவணனாக இருந்தாலும் சரி, மகளிர் பிரிவில் இருக்கக்கூடிய நேத்ரா குமணனாக இருந்தாலும் சரி, இருவருமே அவர்களது சிறப்பான பங்களிப்பை இதுவரை ஆற்றி வருகின்றனர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில். அதே போல தரவரிசையிலிருந்து அவர்களை முன்னேற்றிக் கொள்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்து அவர்கள் தேவையான பர்ஃபார்மன்ஸை த்ரூ அவுட் த சீரியஸ் கொடுத்து வருகின்றனர். ஒலிம்பிக்கிலும் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதே அனைவரது எண்ணமாக இருக்கிறது. அந்த அளவில் இந்த போட்டி இன்று நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 4:30 மணி அளவில் நடைபெறக்கூடிய வில்வித்தை மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி போட்டி தகுதி சென்றால்
தீபிகா குமாரி மற்றும் பஜன் கவுர் ரவுண்ட் ஆஃப் 8ல் தகுதி பெறும்போது இந்த காலிறுதி போட்டியில விளையாடுவார்கள். அதனைத் தொடர்ந்து 5:22 மணி அளவில் வில்வித்தை மகளிர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதியிலிருந்து தகுதி பெறும்போது அரையிறுதி போட்டியில தீபிகா குமாரி அல்லது பஜன் கவுர் அல்ல இருவருமே தகுதி பெறும்போது இருவருமே அரையிறுதி போட்டியில வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. மாலை 5:55 மணிக்கு பாய்மர படகோட்டுதல் மகளிர் பிரிவில் ரேஸ் 4, 5 and 6 பிரிவில் தமிழக வீராங்கனை நேத்ரா குமணன் களத்தில் இருக்கக்கூடியார். ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட அளவில் படகோட்டுதல் பாய்மர படகோட்டுதல் போட்டியில நேத்ரா குமணன் மற்றும் விஷ்ணு சரவணன் நிச்சயமாக இந்த முறை குறைந்தபட்சம் வெண்கல பதக்கத்தையாவது வென்று தாயகம் திரும்ப வேண்டும் என்பது பொதுமக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து விளையாட்டு ஆர்வலர்களின் எண்ணமாக இருக்கிறது. அதனை நோக்கி இந்த ஆட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்டமாக பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 6:03 மணி அளவில் நடைபெறக்கூடிய வில்வித்தை மகளிர் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதி போட்டியில அவர்கள் தகுதி பெறாத பட்சத்தில் வெண்கல பதக்கத்திற்கான போட்டி என்பது நடைபெறும். மேலும் ஒருவேளை வெள்ளி அல்லது தங்கம் நம்மிடமிருந்து தவறினால் தீபிகா குமரி அல்லது பஜன் கவுர் இந்த வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில களம் காண்பார்கள். 6:16 மணி அளவில் வில்வித்தை மகளிர் ஒற்றையர் பிரிவில் தகுதி பெற்றால் இறுதி போட்டிக்கும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இறுதி போட்டிக்கு சென்றால் அந்த போட்டி 6:16 மணி அளவில் நடைபெறும். தொடர்ந்து 7 மணி அளவில் துப்பாக்கி சுடுதல் ஸ்கீட் ஷூட்டிங் ஆண்கள் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றால் இறுதி போட்டி என்பது 7 மணிக்கு நடைபெறுகிறது. இரவு 11 மணிக்கு தடகளம் ஆண்கள் பிரிவு குண்டெறிதல் போட்டி நடைபெற இருக்கிறது. தேஜேந்திர பால் ஏற்கனவே முதல் சுற்றுல தகுதி பெற்றிருக்கக்கூடிய நிலையில அதிலிருந்து முன்னேறி இறுதி போட்டியை நோக்கி தனது சிறப்பான பர்ஃபார்மன்ஸை வெளியிட்டால் இறுதி போட்டியில குண்டெறிதல் போட்டியில கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினத்தில் இறுதி போட்டியாக அதாவது நாளைய தினத்தின் துவக்கத்தில் 12:18 மணி அளவில் குத்துச்சண்டை ஆண்கள் பிரிவில் நிஷாந்த் தேவ் தகுதி சுற்றுல இருக்கிறார். இவரும் பதக்கத்தை வென்று தருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கக்கூடிய ஒரு ஆட்டத்தில் களம் காண இருக்கிறார். இந்த அளவில் இதுவரையில ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா சிறப்பான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வருகிறது. தொடர்ந்து இந்தியாவின் ஒலிம்பிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த அப்டேட்டுகளை தெரிந்து கொள்வதற்காக ஒலிம்பிக் திருவிழா 2024 நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். மாலை முரசு செய்திகளுக்காக நான் சே மணிகண்டன். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் ஒலிம்பிக் திருவிழா 2024